ஹாய் வணக்கம். நான் உங்கள் கேரளா தமிழச்சி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம தோட்டத்தில் பறிக்கிற ஃப்ரெஷ்ஷான பீன்ஸை பொரியல் பண்ண போகிறோம். பீன்ஸ் பறிக்கிறத ஒரு சின்ன லாக் மாதிரி எடுத்திருக்கேன். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் புதுசாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்மில் கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனை ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். போன வாரம் நம்ம தோட்டத்தில் கீரை பறிக்கிற லாக் போட்டிருக்கும் போது பீன்ஸ் எல்லாம் விளையாமல் இருந்துச்சு. இந்த வாரம் நல்லா விளைஞ்சிருச்சு. நம்ம தோட்டத்தில் நம்ம விளைய வைக்கிற பீன்ஸை பறிக்கும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த வருஷம் ரொம்ப கம்மி. பீன்ஸ் விளையிறதுக்கு பூ போட்டிருக்கும் போதே யானை வந்து பகுதியான நாசம் பண்ணிடுச்சு. நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். போன வருஷம் நிறைய பீன்ஸ் பறித்தோம். வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு சொந்தக்காரங்களுக்குலாம் கொடுத்தது போக மீதமாயிடுச்சு. அதை கடைக்கும் கொடுத்தாச்சு. இந்த வருஷம் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கொடுக்கறதுக்கே கரெக்டாக இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷான பீன்ஸாக இருக்குது. பொரியல் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு நார்மலாக பீன்ஸ் பொரியல் பண்ணலை, எண்ணெய்க்கான்னு சொல்லுவாங்க. எண்ணெய்க்காய் பொரியல் தான் பண்ண போகிறேன். பீன்ஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நார்ச்சத்து அதிகமாக இருக்குது பீன்ஸில். கொலஸ்ட்ராலுக்கு ரொம்ப நல்லது. பிளட் ப்ரெஷருக்கும் ரொம்ப நல்லது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களாம் நிறைய சாப்பிடலாம். அந்த அவரைக்காய், பீன்ஸு, பட்டாணி இந்த மாதிரி வெஜிடபிள்லாம் நிறைய சாப்பிடலாம். பீன்ஸ் எல்லாம் கிடைச்சிருச்சுன்னா அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்குலாம் நிறைய கொடுங்க, ரொம்ப நல்லது. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்மளோட சின்ன யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உள்ள பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது பீன்ஸு. பறிக்க கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு சைடு அம்மா பறிச்சிட்டு இருக்காங்க, நான் இன்னொரு சைடு பறிச்சிட்டு இருக்கேன். ஓரளவுக்கு பறிச்சாச்சு, இன்னும் கொஞ்சம் இருக்கு. அடுத்த தடவை பறிச்சுக்கலாம். இந்த பீன்ஸ் ஒரு 3-4 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ காணத்தையும் நம்ம பொரியல் பண்ணலை. கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான அளவு பொரியல் பண்ண போகிறோம். நம்ம வீட்டுக்கு தேவையான அளவு பீன்ஸை கட் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு பொரியல் பண்ணலாம். பீன்ஸில் நாரே இல்லை, நல்ல ஃப்ரெஷ்ஷான பீன்ஸாக இருக்குது. நம்ம கடையில் வாங்குற பீன்ஸ்லாம் முத்துனது மாதிரி இருக்கும். இது நல்ல இளம் பீன்ஸாக இருக்குது. பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணுறேன் எண்ணெய்க்காய் போடுறதுக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஓரளவுக்கு வீட்டுக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணியாச்சு. இனி நம்ம வாஷ் பண்ணலாம். 2-3 டைம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணியாச்சு. தண்ணியெல்லாம் நல்லா வடியட்டும். தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிருச்சு. இனி நம்ம பொரியல் பண்ண ஆரம்பிக்கலாம். நல்லா வாஷ் பண்ண பீன்ஸை பாத்திரத்தில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் வேக வச்சுக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா இருக்கும். இப்படி செஞ்சு பாருங்க ஒரு டைம். அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். பீன்ஸுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம், வேகட்டும்.
ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பீன்ஸ் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. மீதமாக இருக்க தண்ணியை வடிகட்டிடலாம். பீன்ஸு ஃபுல்லாக வேகக்கூடாது, ஒரு 80% வேகணும். அதுக்கப்புறம் எண்ணெயில் தான் வேகணும். அதே பாத்திரத்தில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகும் உளுந்தும் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன உள்ளியும் காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த எண்ணெய்க்காய்க்கு வேறு எந்த பொடியும் ஆட் பண்ண போகிறதில்ல, அதனால வத்தல் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். உள்ளி இந்த அளவுக்கு வெந்தா போதும். நம்ம வேக வச்சு எடுத்திருக்க பீன்ஸை சேர்த்துக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாம். எண்ணெயிலே அது வேகட்டும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான எண்ணெய்க்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கேரளா தமிழ்ச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு உடனே வரும். டேஸ்டியா சமைச்சு ஹெல்த்தியானதா சாப்பிடலாம். எங்களோட சின்ன யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய் பாய்.